This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. இப்போ இந்த லைனை கவனிங்க. இது ரிசல்ட் 443. இப்போ ஒரு லைன் போடுறேன், அப்படியே பாக்ஸ் போடுறேன், அப்படியே கவனிங்க. ஓகேவா? இப்போது இந்த 155 இதை நான் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது மறுபடியும் பாருங்கள், இங்கே பாக்ஸ் போடுறேன், கவனிங்க. 185 இங்கே பாருங்கள். இந்த 180 எடுத்து பவர் பண்ணி என்ன பண்ணியிருப்பான், அப்படியே 185ன்னு வச்சுருப்பான் இல்லைங்களா? அடுத்தது பாருங்கள், இன்னொரு பாக்ஸ் போடுறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே வைக்கிறேன். ஓகேவா? இதை பாருங்கள், 557 இருக்குது. அடுத்தது பாருங்கள், 557க்கு அப்படியே பவர் பண்ணி என்ன பண்ணியிருப்பான் பாருங்கள், 557 பண்ணியிருப்பான் 057 வச்சுருப்பான். புரியுதுங்களா? அப்படியே பாருங்கள், வந்துகிட்டே இருக்குது. அடுத்தது பாருங்கள், 635 இருக்குது. இப்போது அந்த ஒரு நாள் மட்டும் விட்டுருங்க. இப்போது 710 பாருங்கள் எடுக்கிற பாருங்க. இங்கே பாருங்கள், 710 இங்கே பாருங்கள். 710க்கு என்ன பண்ணியிருப்பான், மறுபடியும் என்ன பண்ணியிருப்பான், அங்கே பாருங்கள் 710ன்னு வச்சுருப்பான் இல்லைங்களா? பாருங்கள், அப்படியே மாற்றி மாற்றி எடுத்து வச்சுட்டு, அதாவது என்ன இதுன்னு சொல்ல வரேன்னா, ஏ போல்லையும் சி போல்லையும் பி போல்லையும் மாற்றி மாற்றி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், 508 ரிசல்ட் வந்துச்சு. முந்தானத்து ரிசல்ட் வந்துச்சு, 508 வந்துச்சு இல்லைங்களா? 508 முந்தானத்து ரிசல்ட்டு பாருங்கள், 508க்கும் அப்படி தான். அங்கே பாருங்கள், 508 இங்கே இருக்குது. இருங்க, அப்படியே ரெட் லைன் பண்ணுற பாருங்கள், 508 இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், சி போர்டில் பாருங்கள் என்ன வச்சுருக்கான் பார்த்தீங்களா? 508க்கு 508. இப்போ பாருங்கள், மிங்கிள் பண்ணி தான் வந்துட்டுருக்கு இல்லைங்களா? அந்த ஏ போர்டையும் சி போர்டையும் மாற்றி மாற்றி தான் ஆட்டம் ஆடிட்டுருக்கான் இல்லைங்களா? அப்போது நேற்று பார்த்தீங்கன்னா, ஏ போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா வரல இல்லைங்களா? அந்த மாதிரி அவன் எடுத்து வைக்கல. அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்க சான்ஸ் இருக்குங்க. பாருங்களேன், இங்கேயே பாருங்களேன், 635 எடுக்கல இல்லைங்களா? 710 508 எடுத்திருக்கான். மறுபடியும் பாருங்கள், அதுக்கு முன்னாடி பாருங்கள், 057 எடுத்திருக்கான், 185 எடுத்திருக்கான், 75 எடுக்கல இல்லைங்களா? இப்படி தான் வந்துட்டுருக்கு. அப்போ நேற்று எடுக்கலைங்க. நேற்று எடுக்காதப்போ இன்றைக்கி ஒரு சான்ஸ் கண்டிப்பாக எப்படி இருக்குது, போர்டில் தான் எடுத்து வைக்க சான்ஸ் இருக்குது இல்லைங்களா? போர்டில் சி போர்ட்லேயும் ஏ போர்டில் எடுத்து வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது சி போர்ட்லேயும் இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, இங்கே சி போர்டில் வைக்கிற பாருங்கள், எல்லோ கலர் பண்ணிட்டுமா, எல்லோ கலர் பண்ணுற பாருங்கள், 083 இருக்குங்க இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி இந்த போர்டை எடுத்து வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ 800 மாற்றி போர்டை மாற்றி பார்த்தா 830ன்னு வருது. ஸோ நமக்கு ஒரு சான்ஸ் இல்லைங்களா, 830ன்னு வருது. நமக்கு ஒரு சான்ஸ் 840ன்னு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. 840 804 இந்த மாதிரி வைக்க சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஏ போர்டில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பார்த்துட்டு என்ன வைக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏ போர்டு சி போர்டையும் பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நாம் ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் என்ன நம்பர் வரும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்பர் எடுக்கலாம். லைனையும் பார்த்துருவோம். ஓகேவா? ஏ போர்டை கவனிங்க. ஓகேவா? ஏ போர்டை மட்டும் கவனிங்க. இப்போது ஏ போர்டில் இங்கே பாருங்கள், 618 இங்கே மார்க் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 618ன்னு ஏ போர்டில் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது இப்போ பாருங்கள், அதாவது 618ன்னு நமக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஏ போர்டில் என்ன இருக்குது பாருங்கள், 671 இருக்குங்க. உங்களுக்கு புரியுதா? 6 1 8. ஸோ 6 அதாவது 1 கூட்டி கழித்து வந்தாவோ அடுத்த நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். அப்போ 6க்கு 6 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த சி போர்டு 8 எடுத்து 1 கழிச்சு வச்சுருக்கோம். அப்போது அடுத்த பேலன்ஸ் நம்பர் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும் இல்லைங்களா? அப்போ 618 617ங்கிறது நமக்கு கிடைக்கிது இல்லைங்களா? அப்போ அடுத்தது மறுபடியும் அதே மாதிரி பார்க்கலாமா? அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்தா சொன்னேன்ல ஆல்ரெடி, இந்த மாதிரி பேட்டர்ன் வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிங்க பாருங்கள். 057 நம்ம எனக்கு கொடுத்துருந்தோம்ல, ஏசி 70 கொடுத்துருந்தோம்ல, பாஸ் ஆச்சு இல்லை நம்மளது, அதே பாருங்கள் லைன் பாருங்கள், 057 இருக்குது. இப்போ பாருங்கள் இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது 067 பாருங்கள், 057 067 புரியுதுங்களா? இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி 2 days ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டு வருங்க. ஸோ இந்த மாதிரி லைன்ஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கி எனக்கு என்ன சான்ஸ் பார்க்க இதே மாதிரி பேட்டர்ன் இன்றைக்கி வருது பாருங்கள். அதே மாதிரி லைன் வந்துட்டுருக்கு இல்லையா? இப்போ இன்னொரு மார்க்ஸ் பண்ணுற பாருங்கள். இப்போது நேற்று என்ன ரிசல்ட் வந்துச்சு, நேற்று 443 வந்துச்சு இல்லைங்களா? என்ன வந்துச்சு, 443 வந்துச்சு. மார்க் பண்ணுற பாருங்கள். இப்போ 443க்கு இங்கே பாருங்கள், ரவுண்ட் பண்ணுறேன். இப்போ 443 இங்கே இருக்குது. அப்போது இப்போ ஏ போர்டு மார்க் பண்ணுறேன் கவனிங்க, ரெட் லைன் போடுறேன். ஏ போர்டு ரெட் லைன் போடுறேன் கவனிங்க. இப்போ 443 இருந்தது,
543 வைக்கிற சான்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ இதே பேட்டர்ன் எடுத்து காமிச்சிருக்கோங்க. ஓகேங்களா? இதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கு பாருங்கள். 543க்கு சான்ஸ் இருக்குது. அப்போ ஏ போர்டில் 3 8 வரதுக்கு பாசிபிள் அதிகங்க. இப்போ நான் பார்த்த 3 பேட்டர்னுமே பாருங்களேன் சேமாக வரும். ஓகேவா? ஏன்னா இந்த மேலே பாருங்களேன் 618க்கு என்ன பண்ணியிருக்கான் 8, அதாவது 3 நம்பரில் ஒன்று குறைச்சி 671 வச்சுருக்கான். அதாவது 617 வச்சுருக்கான். இந்த சைபர் 57 பார்த்தீங்கன்னா இந்த 5 ஒன்று கூட்டி வச்சுருக்கான். ஸோ பேலன்ஸ் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. இங்கேயும் பேலன்ஸ் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. அதே மாதிரி 543ன்னு இங்கே இருக்குங்க. இந்த 453 இருக்குது. அப்போது 4க்கு ஒன்று கூட்டி இங்கே வச்சுருக்கான், 5ன்னு வச்சுருக்கான். இப்போ 543ன்னு வரதுக்கு சான்ஸ் அதிகம். அப்போ ஏ போர்டில் இன்றைக்கி 3 இல்லைன்னா 8ங்க. இதாங்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏ போர்டில் 3 இல்லைன்னா 8 வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி சி போர்டில் என்ன பார்த்தோம், இந்த சைபர் 83 வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம்னு பார்த்தோம். ஸோ ஏ போர்டில் பார்க்கும்போது 3 வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஓகேவா? கவனிங்க, பி போர்டை கவனிங்க, நான் மார்க் பண்ணுறேன். இப்போது இந்த 180 வந்துச்சு பார்த்தீங்களா? இங்கே கவனிங்களேன், இங்கே பாருங்கள் எப்படி பேட்டர்ன் எடுப்பான்னு பாருங்கள். 180ன்னு இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் அடுத்தது என்ன வச்சுருக்காங்க பாருங்கள். இல்லை பாருங்கள் 180க்கு, அதாவது 180ன்னு மேலே போகுது. 280ன்னு வைக்கிறதுக்கு பதிலாக சைபரும் 5 என்ன பண்ணணும் இங்கே வரணும் பாருங்கள். அதே மாதிரி 5 வச்சுருக்கான். புரியுதுங்களா? இந்த மாதிரி பேட்டர்ன் ஆப்போசிட்னு கூட்டி கழிச்சு வைப்பாங்க. அப்போ அதாவது மேல் பாக்ஸில் 180ன்னு ஒன்று இருக்குது. அப்போது கீழ் பாக்ஸில் ஒன்றை கூட்டி வச்சுருக்கான். ஒன்றை கூட்டி வச்சு அடுத்த நம்பர் வந்துருச்சு. அப்படி வரும்போது பேலன்ஸ் நம்பர் என்ன வரணும், ஸ்ட்ரெயிட்டாக வரணும், இல்லைன்னா பவரில் வரணும். பாருங்கள் அப்படியே வந்திருக்கும். 180க்கு 280 வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம எடுப்போமா? அதே மாதிரி இன்றைக்கி என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? அதே மாதிரி பாக்ஸை இப்போ மாற்றி வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே என்னங்க இருக்குது, 310 இருக்குது இல்லைங்களா? இங்கே 310 இந்த பாக்ஸில் இருக்குது. அப்போது என்ன பண்ணிட்டான், இந்த 3ஓட ஒன்றா என்ன பண்ணிட்டான் கூட்டி இங்கே வச்சுட்டான், 4ன்னு வச்சுட்டான் இல்லைங்களா? அப்போ 310 இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ பாருங்கள் நான் பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள் 310ன்னு இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே இங்கே நமக்கு பி போர்டில் 1 வச்சு என்னங்க ஆகும், இங்கே பாருங்கள் சைபர் 13, அதாவது சென்டர் போர்டில் பாருங்கள் கட் பண்ணிக்கலாம். இதில் இருந்து பாருங்கள் சைபர் 13ன்னு மேலே போகும். அதாவது சைபர் 31 சைபர் 41. புரியுதுங்களா? இங்கே பி போர்டில் 1 வச்சா 140, அதாவது 140 130 ஆகிடும். இல்லை 310 410 ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ பி போர்டில் 1 வரதுக்கு சான்ஸ் அதிகங்க. பி போர்டில் ஆல்ரெடி ஏ போர்டில் என்ன பார்த்தோம், 3 8 பார்த்தோம். அப்போ பி போர்டில் இன்றைக்கி 1 6 வர சான்ஸ் அதிகம். அப்போ 31 81 36 86 இந்த மாதிரி ஏபியில் வரதுக்கு சான்ஸ் அதிகம். மேம் கணக்கில் வருதுன்னு பாருங்கள். ஸோ 2 போர்டு நீங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதில் எதுவும் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது இங்கே ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன், இதை கவனிங்க. ஓகேவா? இப்போது 1 வீக் முன்னாடி நமக்கு ரிசல்ட்டு சைபர் 57 வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சைபர் 57. இங்கே பாருங்கள், இப்படி ரைட் டு லெஃப்ட்டு பாருங்கள். ஓகேவா? ரைட் டு லெஃப்ட்டு பாருங்கள். சைபர் 57க்கு இங்கே என்னங்க இருக்குது, இங்கே பாருங்கள் ரைட் டு லெஃப்ட்டு பார்த்தா நமக்கு எந்த பிசி, இதுதான் பிசி. அப்போது இங்கே பாருங்கள் ஏ போர்டில் பாஸ் ஆகலை, அதாவது சென்ட்ரல் போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் என்ன ஆச்சு 57 இல்லைங்களா? 52க்கு பவரில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது சைபர் 26 வந்துச்சு இல்லைங்களா ரிசல்ட்டு. மறுபடியும் லெஃப்ட் டு ரைட்டு பாருங்கள். சைபர் 26க்கு சைபர் 2 இல்லைங்களா? ஏபி அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பாருங்கள் ரைட் டு லெஃப்ட்டு பாருங்கள். சைபர் 35ங்க இங்கே இருக்குங்க. நமக்கு வந்து ரிசல்ட் வந்துங்களா 635 தாங்க ரிசல்ட் வந்துச்சு. 635ங்க. அப்போது நமக்கு பிசி பாஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இங்கேயும் பாஸ் ஆகிருக்கு. 3 நாளுமே 2 நம்பர் நமக்கு கண்டினியூவாக பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க. அதனால தான் இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட்டுங்களா 710ங்க. இங்கே பாருங்கள் 710க்கு நமக்கு இங்கே தான் ஒரே ஒரு சைபர் தாங்க இருக்குது. நமக்கு ஒரு நம்பர் மட்டும் தாங்க பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? இங்கே ஒரு நாள் ஒரு நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது நமக்கு ரிசல்ட் வந்து என்ன தெரியுங்களா? முந்தானத்துல ரிசல்ட் வந்துச்சு 508 வந்துச்சு இல்லைங்களா? 508 இங்கே பாருங்கள் ரைட் டு லெஃப்ட்டு பாருங்களேன், ஃபுல் பவருங்க. ரைட் டு லெஃப்ட் பார்த்தா பாருங்கள் சைபருக்கு 5 இங்கே இருக்குது பாருங்கள். சைபர் 53 இல்லைங்களா? சைபருக்கு 5. அப்போது 5க்கு சைபர், 3க்கு பாருங்கள் 8 இல்லைங்களா? 508 இல்லைங்களா? அப்படியே 3 நம்பரும் என்ன இருக்குது அழகாக கொந்துருக்கு இல்லைங்களா? அப்படியே ஃபுல் பவர் பண்ணி வச்சுருக்கான் இல்லைங்களா? அப்போது முந்தானத்து ரிசல்ட் 508 ஃபுல் பவர் பண்ணி ரைட் டு லெஃப்ட் பண்ண வச்சுருக்கான். எங்க நேற்று என்னங்க ரிசல்ட்டு 443ங்க. இங்கே பாருங்கள் 443க்கு இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது 993 இருக்குங்க. இங்கே பாருங்கள் 993. நேற்று வந்து ரிசல்ட் என்னங்க 443. அப்போது முந்தினத்து ரிசல்ட்டு சைபர் 53 இல்லைங்களா? ஃபுல் பவர் பண்ணி 508ன்னு வச்சுட்டான். நேற்று என்ன பண்ணியிருக்கான் 993. இதில் 3 நம்பர் பவர் பண்ணியிருக்கான், இதில் 2 நம்பர் தாங்க பவர் பண்ணியிருக்கான்.
இல்லைங்களா? 993க்கு 443. அப்போ 9க்கு 9க்கு பவர் ஃபுல் பவர் 4 வச்சுட்டு அந்த 3 கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டான். அப்போது 443 இல்லைங்களா? இந்த ரிசல்ட்டு இங்கேயும் பாருங்கள் 3 முறையும் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 2 நாளாக பாருங்கள், முந்தானது ஃபுல் பவரில் பாஸு, நேற்று 3 ஹவரும் பாஸு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்னங்க இருக்குது, அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் பார்ப்போமா? இப்போ 2 நாளாக லெஃப்ட் டு ரைட்டு எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ லெஃப்ட் டு ரைட்டை நான் பார்ப்போம். லெஃப்ட் டு ரைட் பார்க்கும்போது என்னங்க இருக்குது, 804 தாங்க இருக்குது. அப்போ முந்தானத்தை 3 நம்பரும் வந்து எடுத்தான், ஃபுல் பவரில் எடுத்தான். நேற்று 2 நம்பர் ஃபுல் பவர் எடுத்தான். இன்றைக்கி 3 முறை கொண்டு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஒரு வேளை இன்றைக்கி 804 வரத்துக்கு ஒரு பாசிபிள் இருக்குங்க. ஓகேங்களா? 804 வரத்துக்கு பாசிபிள் இருக்குது இல்லைங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஏ போர்டில் 3 8 தான் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ நம்ம அங்கே பார்த்தோம்ல 830ன்னு பார்த்தோம் இல்லையா? சி போர்டில் என்ன வந்துருந்துச்சு, சி போர்டில் நம்ம எடுத்துக்க சான்ஸ் சொன்னல 830ன்னு பார்த்தோங்க. அப்போது 830 எடுத்து நமக்கு 840 இல்லை 804 வைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம் இல்லைங்களா? உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 804, 854 இல்லை 408 இல்லைங்களா? ரிவேர்ஸில் ஜிக்ஷாக் நம்ம எடுத்தோம்னா 408 வரதுக்கும் பாசிபிள் அதிகங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கில் வருதான் பாருங்கள். 804, 408 இல்லை பவர் பண்ணி தான் பார்ப்போமா? 354 இல்லைங்களா? 453 இல்லைங்களா? இந்த மாதிரி வந்து சான்ஸ் 359. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறத சொல்லிட்டு இருக்கேங்க. ஸோ இது உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்கள். வந்தால் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா? ஆஸ் யூஷுவல் இதில் வந்து ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு அதில் ஏ போர்டுக்கு வந்து 8 3 தான் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். ஏ போர்டுக்கு 8 3 தான் ஸ்ட்ராங்காக வரணும். ஸோ போர்டு பிரகாரம் பி போர்டுக்கு 1 வருது, அதுவும் நம்ம ஸ்ட்ராங்காக செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக சொல்கிறோம். சி போர்டுக்கு 49 கொடுத்துருக்கேன். ஓகேவா? உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 835 45, 804 408 இப்போ உங்களுக்கு காமிச்ச லைன் தான் மாற்றி வச்சு கொடுத்துருக்கேன். அதை பற்றி தான் பவர் பண்ணியிருக்கேன். அது எதுவுமே பண்ணலைங்க பாருங்கள். அந்த 835க்கு 845, 408க்கு 408, 804 அப்படியே பவர் பண்ணி மாற்றி வச்சு தான் கொடுத்துருக்கேன். ஏபிபிசிஎஸ்சிக்கு இந்த நம்பர்ஸ்லாம் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. இருக்கிறது இது வரதுக்கு பாசிபிள் இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. உங்கள் கணக்கில் எது வருதோ எடுத்துக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு நம்பர்ஸ் கம்மியாக வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்பர்ஸ் கம்மியாக இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன். போர்டு ஆல் போர்டு சிங்கிள் போர்டு நான் கொடுத்துருவேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு நம்பர்ஸ் இவ்வளோ மெம்பர்ஸ் வேணாம், கம்மியாக வேணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துருவேன் ஒரு மணிக்கு. ஸோ மெம்பர்ஷிப் இருக்கவங்க ஒரு மணிக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் போய் செக் பண்ணுங்கள், நான் போட்டுறேன். ஸோ தேங்க்யூ.